பிரைஸ் தி லார்ட். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். முதல்ல ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டவர்கள்கிட்ட இருக்க வேண்டிய குணங்கள் இருக்கக்கூடாதது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா சமூகத்தில் எப்படி ஒரு நல்ல கிறிஸ்தவலா வாழ்றது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஒரு உண்மையான கிறிஸ்டியன் கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயம், அவங்க உண்மையான கிறிஸ்டியன் ஆகணும்னா பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான 3 விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா ப்ரேயர், இன்னொன்று பைபிள் ஸ்டடி, இன்னொன்று சர்ச்சுக்கு வருது. இந்த 3 காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். அதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரேயரை குறித்து நம்ம பார்க்க போறோம். ப்ரேயர் அப்படின்னாலே நம்மளுக்கு பைபிள்ல யார் ஞாபகம் வருவாங்க அப்படின்னா தானியேல் வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை வந்து ப்ரேயர் பண்றாரு. அப்போ ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன் வருது. அவரை தூக்கி சிங்கக்கவியில போட்டுருவாங்க ப்ரேயர் பண்ணா அப்படின்னு. ஆனா அந்த நிலைமையிலயும் அவர் என்ன பண்ணுவாரு, 3 டைமும் ப்ரேயர் பண்ணுவார். இந்த கதை நம்மளுக்கு தெரியும். இந்த அளவுக்கு உயிரை விடவும் முக்கியமா அவர் ப்ரேயரை வைக்கிறாரு அப்படின்னா அந்த ப்ரேயரோட முக்கியத்துவம் என்ன, ஏன் அவ்வளோ அது இம்பார்ட்டன்ஸா நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒருத்தங்க கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி அவங்க கிட்ட பேசுவோம். என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். நல்லதா இருந்தாலும் சொல்லுவோம், கெட்டது நடந்தாலும் சொல்லுவோம். அப்படி நம்ம பேச பேச டெய்லி நம்ம பேசும்போது நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பாண்டிங் வந்து அதிகமாகும். இதுவே கொஞ்ச நாள் பேசாம விட்டுட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு தேவையானவங்க கிட்ட டெய்லி நம்ம வந்து பேசுவோம், டெய்லி அவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவோம். இதே தான் இங்கேயும் நம்ம ஏசப்பா கூட டெய்லி பேசுறது தான் வந்து ப்ரேயர் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம டெய்லி எவ்வளோ டைம் அவர் கூட பேசுறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பு, நமக்கும் அவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அதிகமாகும். இப்ப நீங்க ஒருத்தங்க கிட்ட உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்கள பத்தின காரியம், அவங்களுக்கு வர கஷ்டம் கவலை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க, நடந்த நல்லதை ஷேர் பண்ணுவாங்க. இதே மாதிரிதான் ஏசப்பா கூட நீங்க பேசும்போதும் நீங்க அவரு கூட டெய்லி எல்லாத்தையும் சொல்ல 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 அவரு என்ன பண்ணுவாருன்னா, அவரும் சில காரியங்களை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அது உங்க வாழ்க்கையை பத்தினதா இருக்கலாம், இல்ல இந்த உலகத்துல இனி அவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற காரியமா கூட இருக்கலாம். அப்படிதான் தானியேலுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த கடைசி காலத்துல என்ன நடக்க போகுதுங்கிறத அன்னைக்கே அவருக்கு வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து அவ்வளோ ஒரு க்ளோஸா ஏசப்பா கூட இருந்தாரு. டெய்லி 3 வேளை ப்ரேயர் பண்றாரு. டெய்லி அவர் கூட வந்து தொடர்புல இருந்தாரு. அது நம்மளும் அந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது தான் ஏசப்பா கிட்ட பேசணும். நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும். நான் இன்னைக்கு சந்தோஷமா இருந்தாலும் அவர்கிட்ட போய் சொல்லணும், சோகமா இருந்தாலும் இப்படி நடந்துருச்சு ஏசப்பா அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லணும். அவருக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதும் தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணும்போது நமக்கும் அவருக்கும் இருக்கிற பாண்டிங் வந்து அதிகமாகும். அப்ப அவரும் நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிப்பாரு. இந்த ப்ரேயர் பண்றதுனால ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகிறது மட்டும் கிடையாது, இன்னொரு காரியம் என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு வர பிரச்சனைகள்ல இருந்து அவர் வந்து நம்மளை தப்பி வைப்பாரு. தானியேல சிங்கக்கேபில தூக்கி போட்டாங்க. ஆனா அவர் வந்து உயிரோட அந்த சிங்கக்கேபில இருந்து வந்தாரு. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லி தானியேல் 6:16 நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம இடைவிடாம அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கும் போது, அவரை கூட எப்ப எல்லாம் நடக்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் வந்து அதுல இருந்து நம்மளை காப்பாற்றவும் செய்யறாரு. இந்த ரிலேஷன்ஷிப் ஒண்ணுதான் நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். ஏசப்பா கூட நம்ம இருக்கிற அந்த தொடர்பு தான் நம்மளை வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் மாற்றும். தேங்க்யூ.